நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மதிப்புக்குரிய திரு B.R. கவாய் அவர்கள் மேல ஒரு சங்கி வழக்கறிஞர் ஒருத்தர் செருப்பு வீசியிருக்கான். அதை அவர் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, அதை கடந்து போயிட்டார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது போல நாய்கள் குறைப்பதனால் பயணங்கள் ஒருபோதும் நின்று போவதில்லை அப்படின்னு சொல்லாம சொல்லி காட்டி அதை விட்டு கடந்து போயிட்டாரு. அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இதனை கண்டித்து சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் அணி சார்பாக சென்னை ஹைகோர்ட் முன்னால ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா. அதுல பங்கேற்பதற்காக தலைவர் அவர்கள் கார்ல போறாரு. போற வழியில ஒரு சங்கி வழக்கறிஞர் ஒருத்தன் தலைவர் கார் வருதுன்னு தெரிஞ்சுதான் முன்னாடி கிராஸ் ஆகிறான். முன்னாடி கிராஸ் ஆகி போய் சடனா பிரேக் அடிக்கிறான். சடனா பிரேக் அடிச்ச உடனே பின்னாடி தலைவர் கார் வந்ததும் அந்த ஸ்பீடு பிரேக் ஒன்று இருக்கா, அந்த ஸ்பீடு பிரேக்ல ஏறி இறங்குது. இவன் பிரேக் அடிக்கிறான், முன்னாடி யாருக்கிட்ட பேசிட்டு சடனா பிரேக் அடிக்கிறான். தலைவருடைய காரும் பிரேக் அடிக்குது. நம்ம கார் டிஸ்க் பிரேக் அடிக்கும் போது காரு புஷ் ஆகி மேலே வரும். கொஞ்சம் முன்னாடி புஷ் ஆகி மேலே வரும்போது அந்த புஷ் ஆகும்போது அவனுடைய ஸ்கூட்டர்ல அது இடிச்சிருதா என்னன்னு தெரியல. அவன் உடனே இறங்கி தலைவர்கிட்ட கை நீட்டி வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். தலைவர் காருன்னு தெரிஞ்சுதான் அவன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். தெரிஞ்சுதான் அவன் கார் மாதிரி அவனுடைய ஸ்கூட்டரே எடுத்துட்டு வந்தான். அப்போ இந்த இடத்துல வேற யாரோ ஒரு வேளை முதலமைச்சரோ இல்ல எடப்பாடி பழனிசாமியோ இல்ல மாற்றுக் கட்சியை சார்ந்த எந்த நபரோ எந்த கட்சி தலைவரோ அங்க வந்திருந்தாலும் அவன் இந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டான். அப்போ அவனுக்குள்ள இருக்கிற ஒரு சாதி புத்தி, ஒரு சாதிய மனநிலை, இன்னைக்கு தலைவர் வராருன்னு தெரிஞ்சுதான் அவன் அந்த வண்டியை எடுத்துட்டு போய் முன்னாடி நின்று இன்னைக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுருக்கான். இதுல நம்முடைய கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் அவனை உடனே அந்த சம்பவத்தை பார்த்து தம்பி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்கிறாரு. தம்பி தலைவருடைய காருன்னு தெரியாதா போப்பா அப்படின்ட்டு, தலைவரா இருந்தான்னா யாரா இருந்தாங்க அப்படின்னு ஒருமையில பேசுறான். ஒருமையில பேசுனதுக்கு அப்புறம் தான் அவன் மேல கை வைக்கிறாங்க. அவன் மேல கை வச்சு ஸ்கூட்டரை எடுத்துட்டு போப்பாங்க. ஸ்கூட்டர் எடுக்காம அங்கேயே வாக்குவாதத்தில் இருக்கணும். உடனே ஸ்கூட்டர் தள்ளி விட்டு திரும்ப அவன் ஏதோ ஒருமையில பேசினா அதுக்கப்புறம் அடிச்சாங்க. இதனை கண்டிச்சு சில தற்கூரி வழக்கறிஞர்கள் சில பேர் இருப்பானுங்க. அவனுங்களும் இந்த சாதியை தூக்கி பிடிக்கிற வழக்கறிஞர்கள், அப்புறம் இந்த அண்ணாமலை போன்றவர்கள், இந்த பாஜக சங்கிங்கெல்லாம் இன்னைக்கு தலைவரை கண்டிச்சு வீடியோ போடுறாங்க. என்ன சொல்றானுங்கன்னா, பிசிக குண்டர்கள் வழக்கறிஞரை தாக்கியுள்ளாரு. டேய், அடிச்ச எல்லாருமே வழக்கறிஞர்கள் தான்டா. என்னமோ அவன் மட்டும்தான் வழக்கறிஞர் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்னமோ படிக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருமே வழக்கறிஞர்கள் தான்டா. வழக்கறிஞர் சார்பாலாம் அங்க கண்டன ஆர்ப்பாட்டமும் நடக்குது. இவனுங்க யாரு இதெல்லாம் எவன் ஆதரிச்சு பேசுறான் அப்படின்னா, திரு கவாய் அவர்கள், நீதிபதி கவாய் அவர்கள் மேல செருப்பு வீசினால அவனை ஆதரிச்சு அதே நாய்ங்க தான் இவனையும் ஆதரிச்சு நிக்கிறானு. அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவம். இதனை தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கூட இல்லை. இவ்வளவு பேசுறோம், நாம சமூக நீதி பேசுறோம், திமுக அரசாங்கத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். தலைவர் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். இன்னைக்கு தலித் தலைவர்கள் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. குறிப்பாக பல மக்களுடைய விடிவெள்ளியாக, பல மக்களுடைய உரிமை குரலாக, கோடான கோடி மக்களுடைய இன்னைக்கு கிராமத்துல ஒரு குலதெய்வமாகவே தலைவர் எழுச்சி தலைவர் அவர்களை பார்த்தா மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தலைவருக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு கிடையாது. நேற்று கட்சி ஆரம்பிச்சவன், இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவன், நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறவன், பாப்புலாரிட்டியா இருக்கிறவன் எல்லாருக்கும் Z+Y+ பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இந்த மக்களுக்காகவே போராடி கொண்டு களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு, சரியான பாதுகாப்பு இல்லை. இதற்காக திமுக அரசு வன்மையாக கண்டிக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அப்புறம் இதற்கு முட்டு கொடுக்குற மாதிரி சில நியூஸ் சேனல்லாம், நீங்களா எங்க யாருடா, நீங்களா யாருக்காக வேலை செய்றீங்க? காசுக்காக என்ன வேணா பண்ணீங்களா? நியூஸ் போனுக்காக என்ன வேணா பண்ணீங்களா? தலைவர் திருமா அவர்கள் மீது வன்மத்தை அப்பட்டமாக வெளிப்படுகிறது. இவங்கெல்லாம் திருமா அவர்கள் மீது எவ்வளவு வன்மம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா வெளிப்படுது. இந்த பாலிமர், இந்த தினமலம், அப்புறம் இந்த சில சங்கி சேனல்கள், இந்த சாதி சங்கங்கள் வச்சிருக்க சேனல்லாம் இன்னைக்கு தலைவர் மீது வன்மத்தை கேட்கிறாங்க. ஏன்னா உங்களோட வன்மலாம் எங்களை ஒண்ணும் போட முடியாது. நீ ஒருமையில பேசுவ, நான் பாத்துட்டு இருப்பேன். இந்த மாதிரி சங்கி நாய்களும் இன்னும் சில சாதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்க சில சாதி பிடிச்ச நாய்களும் என்ன நினைச்சுக்கிறான்னா, திருமாவை திட்டுனா பேசுனா எவனும் வரமாட்டான், இவருக்கால யாரு வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் முப்பாட்டங்காலம். அந்த முப்பாட்டங்காலம் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு திருமா காலமா மாறிக்கிட்டு இருக்கு.